வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவின் முக்கிய புள்ளி பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கினார், உடனே பறிக்கப்பட்ட பதவி. யாரு, ஏன் பதவி பறிபோனது, அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா, இவற்றையெல்லாம் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறேங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது அப்படின்ற விஷயத்த இதுவரைக்கும் எந்த ஊடகமும் பேசியிருக்காது, நம்ம தான் பேச போறோம். அதனால தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத, முழுமையா பாருங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அந்த குற்றச்சாட்டு என்னன்றத நீங்க கேட்டு வாங்க, நான் கொஞ்சம் விரிவாக விளக்குகின்றேன். அப்போதுதான் சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் இணையத்தில் வெளியானது. அதில் ராஜீவ்காந்தி திமுகவை சேர்ந்த பெண் ஒருவரிடம் மிகவும் ஆபாசமாக பேசியதாக தகவல் இருந்தது. அண்ணா, இப்படியெல்லாம் பேசாதீங்கண்ணா என திமுகவை சேர்ந்த பெண் கெஞ்சுவதாகவும், அந்த கெஞ்சலை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் கொஞ்சி கொஞ்சி ராஜீவ்காந்தி மிஞ்சுவதாகவும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் தெரிய வருகிறது. இவர் பெயரு ராஜீவ்காந்தி. இவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தாரு. பிறகு விலகி 2021 திமுகவில் இணைந்தாரு. இணைந்த உடனே அவருக்கு செய்தி தொடர்பாளர் பதவி கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மாணவர் அணி இணை செயலாளராக மாத்தினாங்க. அப்படி மாத்தின பிறகுதான் இவர் எல்லோரிடத்திலும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமூக ரீதியாக அவருடன் ஒட்டிக்கிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதற்கு பிறகு முதலமைச்சர் ஐயா அவர்கள், இப்படி திமுக தலைமை குடும்பத்துடன் ரொம்பவே நெருக்கமாக இருந்தவர் தான் இந்த ராஜீவ்காந்தி. இந்த ராஜீவ்காந்தி மீது தான் திமுகவில் இருக்கக்கூடிய பல பெண்களும் நம்முடைய கனிமொழி அவர்களிடத்துல புகார் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்து அந்த புகாரை கொண்டு போய் நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட கொடுத்துருக்காங்க. கனிமொழி அவர்கள் விசாரணை செய்து அந்த விசாரணையுடைய அறிக்கையை ஸ்டாலின் ஐயா கிட்ட கொடுத்து, ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை பரிசீலனை பண்ணி இப்போ இந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய மாணவர் அணி துணை செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு இன்னைக்கு திமுகவுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் இந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வருது இல்லையா, நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் திமுக இருக்கக்கூடிய கணவனை இழந்த பெண்கள் இடத்துல பாலியல் தொடர்பான சிலுமிசங்கள் செய்ததும் மெசேஜ் பண்ணதும் நிறைய ஸ்கிரீன்ஷாட்டுகள் வருது இல்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லை அப்படின்னு நிறைய பேரும் பேசுறாங்க. அதே மாதிரி நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களும், அடா பாவீங்களா, என்ன பழி வாங்குறதா இருந்தா நேரடியா பழி வாங்குங்கடா, ஏண்டா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, முதுகலை ஏண்டா குத்துறீங்க, அதனால அறிவியல் கண்டுபிடிப்பு என்பது வளர்ச்சிக்கு தான்டா, அடுத்தவனை அழிப்பதுக்கு இல்லடா, அதனால கொள்கை ரீதியா மோதும் வாங்கடா அப்படின்னு ராஜீவ்காந்தி அழைத்து, நான் எந்த பெண்ணுக்கிட்டையும் தப்பா நடந்து கொண்டதே இல்லடா, இனிமேல் நான் நடந்துக்கணும்னு கேட்டீங்கன்னா நடந்துக்க மாட்டேன்டா, அவ்வளோ கண்ணியமாக இருக்கிறவன போலியா ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி என்ன கட்சி பதவியிலிருந்து தூக்கிட்டீங்களாடா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னு திட்டி தீர்த்து பதிவு போட்டிருக்கின்றார். இதில் ரெண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியது. இப்போ இந்த ராஜீவ்காந்திக்கு எதிரிகள் அதிமுகவில் இல்லை, அதே மாதிரி பிஜேபியில் இல்லை. ஏன்னா இந்த ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பிஜேபி திட்டுவார், கொஞ்சம் அதிமுக திட்டுவார். ஸோ இந்த ராஜீவ்காந்தியை கருவறுக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு கட்சியும் தான் களத்தில் இறங்கி கருவறுத்திருக்கணும். ஏன்னா அதிமுக எதிராக மீடியாக்கள்ல பேசுறது இந்த ராஜீவ்காந்தி தான். விவாதங்கள்ல இருந்து அதே மாதிரி விவாத மேடை வரைக்கும் ராஜீவ்காந்தி தான். எல்லாமே திமுகவில் சட்டம் படிச்சவராக இருப்பதனாலும் நாம் தமிழர் கட்சியில பேசுறது எப்படி என்று கற்றுக் கொடுத்ததுனாலும் இந்த ராஜீவ்காந்தி தான் திமுக பயன்படுத்தி கொண்டே இருந்தது. அதனால ராஜீவ்காந்தி வேகமாக வளர்ந்தாரு. ஸோ தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டை அதிமுக மீது பாஜக மீது வச்சிருந்தா இந்த ரெண்டு பேரும் தானே கருவறுத்துக்கணும். ஆனால் இவங்க ராஜீவ்காந்தி வைப்பது கருத்தியல் கருத்துரிமை என்று சொல்லிட்டு ராஜீவ்காந்தி மீது எந்த புகாரும் அளிக்கல. யாரா இவரை கருவறுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக காரங்களே கருவறுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா, திமுகவில் ஒரு வியாதி பரவி போச்சு. மாற்று கட்சியிலிருந்து வந்தா போதும் அவங்களுக்கு கட்சியிலும் பதவி, அதே மாதிரி மக்கள் பிரதிநிதியாகவும் ஆயிடுறாங்க, எம்பி ஆயிடுறாங்க, எம்எல்ஏ ஆயிடுறாங்க, அமைச்சர் ஆயிடுறாங்க. மாற்று கட்சியிலிருந்து வந்தா சிகப்பு கம்பளம். இது திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுக்கு பிடிக்கல. அதனால இந்த ராஜீவ்காந்தி வளர்ச்சியும் மாற்று கட்சியிலிருந்து வந்தார் என்ற வன்மமும்
இவரை எப்படியாவது கட்சிக்குள்ள ஒழிக்கணும் என்று கப்பம் கட்டிட்டாங்க, கங்கணம் கட்டிட்டாங்க. அதனால ராஜீவ்காந்தி தொடர்பாக பொய்யான விஷயங்களை கிரியேட் பண்ணி அதை அப்படியே கொண்டு போய் கனிமொழி கிட்ட கொடுத்துருக்காங்க. கனிமொழி அவர்களும் இதெல்லாம் உண்மையா தான் இருக்கும், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ராஜீவ்காந்தி பாருங்க திமுக இருக்கக்கூடிய கணவனை இழந்த பெண்கள் கிட்ட எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க, அண்ணா ஏன்னா இப்பெல்லாம் தப்பு தப்பா பேசுறீங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் அதில் அடங்கியிருக்கு. ரெண்டாவது சில ஸ்கிரீன்ஷாட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்ணை போட்டிருக்காங்க 69. இந்த பொசிஷன் தான் நம்ம ராஜீவ்காந்திக்கு பிடிக்குமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட்டில் எழுதப்பட்டிருக்குது. இது ராஜீவ்காந்தி எழுதல, ஆனால் கனிமொழி கிட்ட இப்படிலாம் எழுதி போய் கொடுத்துருக்குறாங்களாம் ராஜீவ்காந்தியை கட்சியிலிருந்து ஒழிக்கணும் என்பதற்காக. இதில் 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, திமுகவினருடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ வக்கரமாக இருக்குது பாருங்க. ரெண்டாவது, ஒருத்தனை கருவறுக்க வேண்டும் என்றால் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையே இவனுங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? ராஜீவ்காந்தி தப்பா எழுதல, ஓகேங்களா? ஆனா ராஜீவ்காந்தி ஒழிப்பதற்காக அந்த கட்சியில் இருக்கிற வேறு சில பேர் வந்து கட்சிக்குள்ள இருக்கின்ற பெண்ணுடைய பெயரையே பயன்படுத்தி அந்த பெண்ணுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை பயன்படுத்தி தப்பா அந்த பெண்ணுக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்பி அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணி அதை அப்படியே கனிமொழி கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ ராஜீவ்காந்தி பாலியல் துன்புறுத்தலை அவங்க கட்சி பெண்களுக்கு தரலனா கூட மறைமுகமாக எவனோ ஒருத்தர் ராஜீவ்காந்தி ஒழிப்பதற்காக அந்த கட்சியில் இருக்கின்ற பெண்ணுடைய பெயரை தப்பா பயன்படுத்தியிருக்கான். அப்போ தப்பா பயன்படுத்தினா பாரு ராஜீவ்காந்தி ஒழிப்பதற்காக அவனை கட்சி விட்டு எடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவனை கட்சி விட்டு எடுக்கல, அவனுடைய பதவியும் பறிக்கல. ஏன்னா இந்த மாதிரி பொய் புகார் அளித்தவன் ராசாவுக்கு நெருக்கமானவனா? ராசா யாருக்கு நெருக்கமானவர்? கனிமொழிக்கு நெருக்கமானவர். அதனால இந்த ஸ்கிரீன்ஷாட் பொய் என ராஜீவ்காந்தியிலிருந்து பல பேரும் நிரூபித்திருக்கின்றார்கள். ஆனா திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆபாசம் பிடிச்சுடுங்க அப்படின்றதுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட்டே சாட்சி. இதுல இன்னொரு விஷயம் அடங்கி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது எந்த ஊடகமும் பேசல, நாம தான் சொல்றோம் முதல் முறையாக. இது பொய்ன்னு என்ன போல இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ராஜீவ்காந்திக்கு தெரியுது, சமூக வலைதளத்தை வரவங்களுக்கு தெரியுது. ஆனால் கட்சியை வழிநடத்தக்கூடிய கனிமொழி அவர்களுக்கு தெரியலையே. ரெண்டாவது, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுனே இருப்பாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. சமூக வலைதள வாசி என்றாலே நம்ம முதலமைச்சர் தான். எந்த ஒரு செய்தியை தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம்ல தெரிவிப்பார், இல்லை எக்ஸ்தலத்துல தான் தெரிவிப்பார். மொத்தத்தில் பாஜக மீது வன்மத்தை கக்கிறது தான் முதலமைச்சர் இருக்காருல்ல அவருக்கு பொழப்பு. அதிகாரம் கொடுத்துருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் மூலம் வருகின்ற அழுத்தங்களையோ மத்திய அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தா அந்த துன்பத்தை இந்த திமுக அரசாங்கம் இல்லை இந்த முதலமைச்சர் தீர்த்து வைக்கணும். அதுக்கு தான் முதலமைச்சராக இருக்கின்றார் மாநிலத்தில். ஆனால் மொத்தத்தில் மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ணலனா கூட ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்தலத்தில் போட்டு மகிழ்வார். அதனால நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்தில் தான் இருக்கக்கூடியது. அதனால அவருக்கு சமூக வலைதளமானது ரொம்பவே பரிச்சயம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி பொய்யா எழுதியிருக்கிறாங்க. எப்போதும் ஒரு போஸ்ட் போடுகின்ற போது ஒரு டைம் இருக்கும். இப்போ 11:24 வச்சுங்களேன். ஏன்னா இந்த ராஜீவ்காந்தியுடைய இன்ஸ்டாகிராம் தளத்தில் போடப்பட்ட போஸ்டினுடைய டைம் 11:24. ஆனால் அவங்க ஒரு 300-400 போஸ்ட் போட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 11:24. ஸோ ராஜீவ்காந்தியுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கிட்டத்தட்ட 300 மெசேஜை டைப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மெசேஜை டைப் பண்ணால் தப்பு கிடையாது, அந்த டைம் எல்லாம் மாற்றணும். 300 மெசேஜை டைப் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒன்று அனுப்பணும், இன்னொரு மெசேஜ் வரணும். அப்படி வருகின்ற பொழுது அதுக்கு டைம் ஆகும் இல்லையா? நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அதை பார்த்துட்டு தானே நான் டைப் பண்ண முடியும். அப்போ டைம் ஆகும்ல. அப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட ஸ்க்ரீன்ஷாட்டுகளை நீ உருவாக்குறீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 11:24, 11:25, 11:26 இப்படி டைமுகளை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உண்மைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே எதையுமே மாடிஃபிகேஷன் பண்ணாமல் மெசேஜ் மட்டுமே மாடிஃபிகேஷன் பண்ணி கனிமொழி கிட்ட கொடுத்துட்டாங்க. கனிமொழிக்கும் இது பொய்ன்னு கண்டுபிடிக்க தெரியல, நாட்டை ஆளுகின்ற முதல்வருக்கும் இது பொய்ன்னு தெரியல. ராஜீவ்காந்தி மீது சொல்லுகின்ற புகார் உண்மைதான் என்று சொல்லிட்டு உடனடியாக அதுலயும் ராசா கிட்ட இருந்து வந்திருக்குது, அதே மாதிரி டாக்டர் எழிலரசன் கிட்ட இருந்து வந்திருக்குது. ஸோ இந்த 2 பேர்கிட்ட இருந்து வந்தாவே உண்மைதான் நினைச்சுக்கிட்டு கனிமொழி ரெக்கமெண்டேஷன் பண்றதும், கனிமொழி சொன்னாங்கன்னா அது உண்மையா தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு முதல்வர் நடவடிக்கை எடுப்பதும், இந்த கனிமொழி முதல்வருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு நல்லா தெரியுது. ஒரு முதல்வராக இருக்கிறவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்.
ஒரு கட்சி தலைவருக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். கொடுப்பது உண்மையான புகாரா அல்லது பொய்யா, கனிமொழி சொல்லிட்டா உண்மையா இருக்குமா, நாம கொஞ்சம் அலசும், அதை பார்க்கணுமா இல்லையா? பார்க்காமே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அப்படின்னா திமுக தலைமைகளுக்கு ஆளுமை இருக்கிறதா, ஆராய்ன்ற தன்மை இருக்கிறதா? இவங்களா நாட்டைய காப்பாத்துறாங்க? இவங்களா மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சு கொள்வாங்க? அப்படியே புரிஞ்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிச்சு செய்ய போறாங்க? கட்சியில ஒருத்தன் கலகம் மூட்டுறான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கண்டபடி போஸ்ட் போடுறான், உடனடியாக இன்னொருத்தனை வந்து பாத்தீங்கன்னா கட்சி விட்டு தூக்குறாங்க. ஸோ இப்பேற்பட்ட பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அலசி ஆராய்ந்து தீர விசாரித்து, இல்லை அறிவியல் பூர்வமாக அவற்றை எல்லாம் பகுப்பாய்வு செய்து, இல்லை இந்த ராஜீவ்காந்தியை கூப்பிட்டு, என்னப்பா ராஜீவ்காந்தி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்குது, 24 மணி நேரம் எங்க பின்னாடி தானே இருந்த நீ, இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டியே, ஏற்கனவே திமுக மீது பயங்கர பிரச்சனை இருக்குது. ஞானசேகரன் ஒருத்தன் திமுக ஆதரவாளர், அண்ணா பல்கலைக்கழக மேட்ரு, அவனை எப்படியோ காப்பாற்றணும். இன்னைக்கும் சிறையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்களா நினைப்பீங்க, அவன் ஜாமீன் வாங்கின்னு வெளியே வந்துட்டானா. அதே மாதிரி காட்பாடியினுடைய தெய்வ செயல் என்ற ஒருத்தன் தான் திமுக உடையவன். அவன் பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு விருந்து வச்சிருக்கான், அந்த புகார் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு 2 நாளைக்கு முன்பாகவோ இல்லை 3 நாளைக்கு முன்பாகவோ 2 வயது குழந்தைய கற்பழிச்சுவன் திமுக காரன். குமாரப்பாளைய 7 வயது சிறுமியை கற்பழிச்சு. இப்படி திமுகவினர் வரிசையாக புகாருக்கு உள்ளாகின்ற பொழுது நம்முடைய இந்த ராஜீவ்காந்தி அவர்களையும் முதலமைச்சர் கூப்பிட்டு, நாபா தம்பிய இப்படிலாம் புகார் வருத, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா, இல்லை விசாரிக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாம பதவியை பிடிங்கிட்டாங்க. இப்போ ராஜீவ்காந்தி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வச்சுக்கின்னு எவெல்லாம் நம்மளை கருவாத்தானோ அவெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. இதுல சொந்த கட்சிக்காரனை கண்ணாபுனான்னு திட்டுறாங்க. இதுல திமுகவில் யாரும் வளர முடியாது. அப்படியே வளர்ந்தா இருந்தா திமுக தலைமை குடும்பத்தில் இருக்காங்க பாரு, அவங்க காலம் பிடிக்கணும். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஓடி வந்து கால கையை பிடிச்சி மேல வளர்ந்து வந்த இந்த ராஜீவ் காந்திய அந்த கட்சியில் இருக்கிறவனையே போட்டு தள்ளிட்டான். அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு துரோகங்கள் இருக்குது, எவ்வளவு ஏமாற்றங்கள் இருக்குது. ஸோ திமுக நல்ல கட்சின்னு சொன்னாலும் நம்ப முடியாது, அதே மாதிரி ஆபாசத்துக்கு திமுக இடமே இல்லை என்று சொன்னாலும் நம்ப முடியாது. மூன்றாவது, அந்த கட்சியில வேகமா வளர்ந்தாலும் வளர்ச்சிக்கு இடமில்லை. ராஜீவ்காந்தி நல்லவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகரிகமா பேசக்கூடியவனான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த கலைஞரை பற்றியும் இந்த ஸ்டாலினை பற்றியும் நாம் தமிழ் கட்சியில அப்படி பேசியிருக்கான். கலைஞரை பற்றியும் குஷ்பு பற்றியும் அவன் இணைத்து பேசுனது இன்னும் இணையதளத்தில் இருக்குது. ஸோ இவன் பெண்கள் இடத்துல தப்பா நடந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஆனா இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் உண்மையானு கேட்டீங்கன்னா அது உண்மையா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பொய் குற்றச்சாட்டை கூட பகுப்பாய்வு செய்யாம கட்சி தலைவர் அவரை பதவி விட்டு தூக்கியிருக்காங்களே. உண்மையாகவே அவன் செஞ்சாம்பா தப்பிக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் அவனா ஒரு கிரியேட் பண்ணி போலியான ஸ்கிரீன்ஷாட்டை ராஜீவ்காந்தி தான் பரப்பிட்டு இருக்கான். உண்மையான ஸ்கிரீன்ஷாட்லாம் என்கிட்ட இருக்குது. பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு, பாலியல் தொந்தரவு ராஜீவ்காந்தியால் நிகழ்ந்திருக்கிறது. எங்க கட்சி பெண்களே நேரடியாக வந்து புகார் அளிச்சாங்க. அதனால ராஜீவ்காந்தியுடைய பதவி பறிச்சது சரிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன் நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கல? ஏன் அவனை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சு சிறையில் அடைக்கிற மாதிரி நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தல? ஒன்று தப்பு பண்ணாங்கன்னா தண்டனை வாங்கி தரணும், தப்பு பண்ணலையா ஐயோ தப்பா நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கையிலிருந்து அவரை விடுவிக்கணும். எதுவுமே இல்லாமல் யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? அதனால எனக்கு தெரிந்து இந்த ராஜீவ்காந்தி ஒத்தவனும் அல்ல. ரெண்டாவது, இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற புகார் இதுவரைக்கும் விசாரிக்கப்பட்டதில்லை, அது உண்மையும் இல்லை. ஆனால் திமுகவில் வக்கரம் பிடிச்சவங்களும் இருக்காங்க, ஆபாசம் பிடித்தவர்களும் இருக்கின்றார்கள். இல்லை என்றால் ராஜீவ்காந்தி மீது இந்த குற்றச்சாட்டு வச்சு மெசேஜை டைப் பண்ணியிருக்கானு அவன் எவ்வளோ பெரிய வக்கரம் பிடிச்சனா இருக்கணும். இல்லை அவனுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் தானே எழுத முடியும். அதனால திமுகவை நம்பினீங்கன்னா நான் சொன்னேன். ரெண்டாவது, இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமான்னு யோசிங்க. ஆனால் இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஊடகம் முழுவதுமே ஒட்டுமொத்தமாக விலை கொடுத்து வாங்கினதுனாலும், ரெண்டாவது திமுகவுடைய சித்தாந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தில் பரவிட்டு இருப்பதனாலும் பாவம் உண்மையான செய்திகள் நம்ம காதுக்கு வர்றதே கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களை போன்று இந்தியாவில் வேறு எந்த பகுதியிலும் இல்லைங்க. அங்கே இருக்கின்ற ஊடகம் கொஞ்சமேனும் வந்து நடுநிலையாக என்ன நடக்குது என்ற விஷயத்தை சொல்கிறாங்க.
ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகம் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக சாமி திமுகவுடைய தவறுகளை மறைப்பதற்கு நம்மளை திசை திருப்பி எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போகுது. கரூரில் ட்ரெயின் விபத்து நடந்திருக்கு, அதை பற்றி ஊடகம் பேசாது. பாலிமர் மட்டுமே பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க, மற்றவங்க யாரும் பேசல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரி வாகனத்தின் மீது தானே ரயில் மோதிச்சு. அந்த வாகனம் ஏதோ திமுகவுடைய பெரும் புள்ளி இது போல இருக்குது. அந்த செய்தியை பெருசாக்க கூடாது என்பதற்காக 20 பேர் ட்ரெயின் மோதி காயமடைந்தாங்க. அந்த விஷயங்கள் பேசவே கூடாது என்பதற்காக அமைதி காக்கிறது ஊடகம். இந்த கள்ள மௌனம் எல்லாம் தமிழ்நாட்டை காலி பண்ணுறதுக்கு தான். அதனால் ஊடகத்தை நம்பாதீங்க, இணையதளத்தை தேடி படிங்க, களத்தில் இருக்கக்கூடிய பல இன்ஃப்ளூயன்ஸுகளை பின்தொடருங்க, உண்மையான செய்தி எது என்பதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த ராஜீவ்காந்தி உத்தமனம் அல்ல, ஸ்டாலினுக்கும் கனிமொழிக்கும் அபார திறமை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ முட்டாள்களுடைய கூட்டத்தில் முழுசாக இந்த ராஜீவ்காந்தி விலகி வெளியே வந்து அதிமுகவில் சேர்ந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பேற்பட்டவனா அப்படின்னு சொல்லுகின்ற போது சிறு துரும்பும் பல் குத்த உதவும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே துரோகிகள் இருக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ தப்பிக்கலாம், ஆனால் ஒவ்வொரு முறையும் தப்பிக்க முடியுமா ராஜீவ்காந்தி? அதுக்கு தான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.